பொங்கலூர் மணிகண்டன் சார். இப்போ என்னன்னா, அறநிலையத்துறை சார்பில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை நிர்வாகம் செய்யக்கூடிய கோயில்களில் இது மாதிரியான அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது இல்லையா? இதை பார்க்கும் பொழுது என்ன தோணுது? ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக நடந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா, லைனில் நிற்கும் போதே மூச்சு திணறி இது பண்ணுறாங்க. அங்கே நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. இதை பார்க்கும் பொழுதே என்ன தோணுது இந்த மாதிரியான செய்திகளை? சார், பொதுவாகவே பல கோயில்களில் நீங்கள் அரசாங்கம் முறைப்படுத்தி மக்கள் தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய்து வருது. கடந்த காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க லட்சக்கணக்கான மக்கள் திரளுவாங்க. அப்படி திரளுகின்றவர்கள் கூட அவர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி முறையாக அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு உரிய ஏற்பாடு செய்து அனுப்புவத வழக்கம். இப்ப நீங்க இந்த நேற்று நடந்த சம்பவம் மட்டுமல்ல, ஏற்கனவே நான் கூட சில கோயிலுக்கு போயிருக்கிறேன். அந்த மலைகள்ல அதாவது ஒரு பட்டியல் அடைச்சு வைக்கிற மாதிரி ஆட்களை அடைத்து வைத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல 5-6 மணி நேரம் காக்க வைத்து குடிக்க தண்ணீர் இல்லாமல் அந்த வரிசையில் நிற்கிற போது குழந்தைகளோடு மிகவும் சிரமப்படுற சூழலை இந்த அரசாங்கம் உருவாகிட்டு இருக்குது. இப்படி சொன்னோம்னா சாமி தரிசனம் செய்வதற்கு திமுக மட்டும்தான் தடை செய்யலாம் என்கிற கேள்வி இருக்குங்க. ஆனா இந்த ஆட்சி வந்தவர்கள் தான் என்ன காரணம் புரியல. இப்ப நீங்க அறநிலையத்துறை என்பது ஒவ்வொரு ஆட்சியிலும் உள்ள துறைதான். ஒவ்வொரு ஆட்சியிலும் யாரோ ஒருவர் நிர்வாகம் செய்த வர்றாங்க. ஆனா திமுக நிர்வாகம் செய்கிற போது மட்டும்தான் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளும் குறைகள் எழுவதற்கு காரணம் சொன்னா இவர்கள் அதை வேண்டும் என்று அதுல ஒரு அரசியல் உள்நோக்கத்தை, அதாவது நீங்க அறநிலையத்துறையில் மட்டும் சில பாகுபாடுகளை பார்த்தால் மற்ற மதம் சார்ந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் என்ற அடிப்படையில சில தவறான வழியில் கையாளுறாங்க. இப்போ பக்தி என்பது பொதுவா பாத்தீங்கன்னா இது மதத்துக்கு அவரவர் நம்பிக்கையை அவரவர் விருப்பப்படி வழங்குகிற முறையை யாரும் குறை சொல்லக்கூடாது. புரியுது மணிகண்டன் சார். இது தமிழக அரசினுடைய ஒரு துறை தான் HRNCங்கிறது. ஆனா இந்த துறை ரொம்ப நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தானே இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைங்க, அதாவது திரு சேகர் பாபு அவர்களை பொறுத்தவரையில அவர் அமைச்சரா அல்லது அடாவடி அமைச்சரான ஒரு விவாதத்தை தகுப்பிச்சுக்கிறார். இப்ப நீங்க திரு சேகர் பாபுவை பொறுத்தவரையில் அவர் ஸ்டாலின் உடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை எல்லா கோயிலுக்கும் பிரச்சனை இல்லாம அழைத்து செல்வதா அவர் நோக்கம். அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு உரிய ஏற்பாட்டை செய்து கொண்டு பக்தர்களை பற்றி கவலைப்படாமல் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டு அதற்கான வேலை செய்யக்கூடிய ஒருவரே ஒழிய சார் என்ன இது அவர் ஒரு அமைச்சருங்க. நீங்க பாத்துருப்பீங்க துர்கா ஸ்டாலினுடைய காலில் பல முறை விழுந்து வணங்கினார் கடவுளை. எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல தவறா சொல்லல. அப்போ இத மக்களை பற்றி கவலைப்படாமல் ஸ்டாலின் குடும்பத்து மக்களை பற்றி கவலைப்படுகிற அமைச்சராக இருந்து கொண்டு பேசுகிற வார்த்தை வரும். இங்க நடந்த சம்பவத்துல ஒரு அப்பாவி உண்மையிலேயே ஒரு கடவுளை தரிசனம் செய்ய வந்தவர் இன்றைக்கு ஒரு மரணத்தை தவிர சூழ்நிலை ஏன் வந்ததுங்க? அங்க மிகப்பெரிய கூட்ட நெரிசல், குடிக்க தண்ணி இல்ல. அப்போ இந்த மக்களை ஒழுங்குபடுத்தி அனுப்பணும், நெருக்கடியில் இருந்துன்னா மூச்சு திணறல் வருங்கிறது ஏன் தெரியல? அப்போ இதை கேள்வி கேட்டால் அவர் நீங்க ஒரு மரணத்துல எல்லாம் அரசியல் பண்ணாதீங்கிறார். இது அரசியல் செய்யல, தவறை சுட்டி காட்டுகிற போது அதை கூட அரசியலை பார்க்கறது காரணம் என்ன? கடந்த காலத்தில் இதே திமுக எல்லாவற்றையும் அரசியலாக பார்த்தது. எனவே இதையும் அரசியலாக்கி விடுவார்கள் அச்சத்துல ஸ்டாலினுடைய அமைச்சர்கள் திரு சேகர் பாபு அவர்கள் இது போன்ற வார்த்தையில் வருவார். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீ பாத்துருப்பீங்க, ஒரு கொலை நடக்குது, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்ல. அப்போ கோயிலில் சாமி போனா நிம்மதி இல்ல. மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஆட்சியின் மூலமாக எந்த வகையில் நிம்மதி இல்லைங்கிறது உண்மை. அமைச்சர்கிட்ட இது பத்தி கேட்டா, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே திருச்செந்தூர்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு, எதுவுமே ஏற்பாடு பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து மினிஸ்டரே அங்க போயிருந்தாரு, அமைச்சர் அங்கதான் இருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நேரடியா அவர்கிட்ட முறையிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, திருப்பதியில எல்லாம் போய் ஒரு நாள் முழுக்க நிக்கிறீங்கல்ல, இங்க நிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இல்ல திருப்பதியிலங்க இப்ப சமயங்கள் உங்களுக்கு தெரியும், முன்கூட்டியே முன்பதிவு செய்து பிரச்சனை இல்லாம அனுப்பி வைக்கிறாங்க. அது வாடிக்கை நடக்குது, சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. இவர் அமைச்சர் போனார், அமைச்சருக்கான அலுவலக முறையில நீங்க உடனே வரலாம். அங்க காத்திருந்து பார்த்தா தெரியுங்க. அதாவது ஒரே ஒரு சந்து, ஒரு மனிதர் நடக்கிற அளவுக்கு சந்தை இருக்குது, அதுல நின்றுகிட்டு திரும்ப கூட முடியாதுங்க. அப்ப அதுல நூற்றுக்கணக்கான மக்கள் நெருக்கிட்டே வருவாங்க. இதுல மூச்சு தடை இயல்பா உருவாகுங்க. இதை அறநிலையத்துறைக்கு அவருக்கு வேற என்ன வேலைங்க? தமிழ்நாடு கோயில்களில எப்படி எல்லாம் மக்கள் சாமி தரிசனம் செய்யறாங்க. அறநிலையத்துறை அமைச்சர் இருப்பவர் நிச்சயமாக இதை முன்கூட்டியே எல்லா கோயிலுக்கும் சென்று ஆய்வு செய்ததே பார்க்கணுங்க. அது அதிகாரி மூலமாக ஆய்வு செய்ய சொல்லணும்.
இப்போ உதாரணமா சொல்றேன், பழனி கோவில்ல இப்ப அறங்கால குழு தலைவராகக்கூடிய திரு KM சுப்பிரமணியம் அவர்கள் கட்சி சார்பற்றவர் தான். அவர் தனிப்பட்ட முயற்சி எடுத்து மிகச்சிறப்பான ஏற்பாடு செய்யறார். ஆனா ஒரு துறை அமைச்சராக இருப்பவர் தமிழ்நாட்டுல எல்லா கோயிலும் இது போல சம்பவம் நடக்கிற போது இதை கண்டுக்கல. யாரோ ஒரு மரணம், யாரோ ஒரு கூக்குரல், நீங்க அமைச்சரே போகிற போது எல்லாரும் சத்தம் போடுறாங்க. ஆனா இவர் யாரும் கேட்கலன்னு சொல்லி அந்த பொதுமக்களை, அந்த சாமியார் சம்பந்தக்கூடிய அந்த பக்தர்களை மிக கோபமா கொச்சையா பேசி வர்றாரு. உண்மையில் இவர் சென்னையில் நீங்க அந்த வார்த்தை அடாவடி வார்த்தை போட்டிருக்கீங்க, உண்மையில் சென்னையில் அப்படித்தான் இருந்தவர் தான். இப்ப அம்மா போன்றவர் இருந்த காரணத்தினால அவங்க அடங்கி இருந்தார். திமுகவில சுதந்திரமாக இயங்க விட்டு இவரை திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அடாவடித்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் நிச்சயமாக இந்த துறையில் அமைச்சராக இருக்கின்ற வரை இது போன்ற சம்பவம் தவிர்க்க முடியாது. என்ன மணிகண்டன், நீங்க அடாவடின்னு சொல்றீங்க, அமைச்சர் அடாவடியா நடந்துக்கிறாருங்கிறீங்க. ஆனா திமுக தலைமை என்ன சொல்றாங்கன்னா சுறுசுறுப்பா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்னு கூட சொல்றாரு சார். சொல்லுவாரு, நீங்க அதை நிறைய பேசுவாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு 4-5 அமைச்சர் இருக்காங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாம் கப்பம் கட்டுவதே வல்லவர்கள், குடும்பத்துக்கு சேவை செய்வதில் வல்லவர்கள். இவர்கள் தான் அதனால சுறுசுறுப்புன்னு சொல்றாங்க. நாட்டு மக்களுக்கு சேவை செய்யறத பத்தி எல்லாம் ஸ்டாலின் பார்க்க மாட்டாரு. அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியசாலிகளாக இருக்காங்க. அந்த காரணத்தை வைத்துக் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிற ஒழிய நீங்க அவருடைய பேச்சு பாருங்க. அதாவது அதிமுக குறித்து திரு ரகுபதி ஆகட்டும், திரு செந்தில் பாலாஜி ஆகட்டும், திரு சேகர்பாபு ஆகட்டும், பேசக்கூடிய பேச்சுக்களே நக்கல் நையாண்டி கொச்சையா பேசுவாங்க. கடந்த காலத்தில் அடங்கி ஒடுங்கி மௌலியமாக இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய அந்த ஒத்துழைப்பின் காரணமாக இன்றைக்கு சுதந்திரமாக இயங்குவதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கார்கள். எனவே இவர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு உண்மையில் இது போன்ற மரணங்கள் தவிர்க்க முடியாது. எப்ப 26 வரும்னு ஏங்கக்கூடிய இருக்குங்க. அந்த நிலை வந்தால்தான் நாடும் மக்களும் கோயிலும் மக்கள் விடுவிடுவாங்க. புரியுது சார். நான் திரும்ப வரேன். பொங்கலூர் மணிகண்டன் சார், தொடர்ந்து எங்க மேல குற்றச்சாட்டை மட்டும் நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கு இல்லையா? இது இந்த துறைன்னு இல்லை, எந்த துறை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேல அன்பில் மகேஷ் பொய்யா மொழிமொழி ஏதாவது குற்றச்சாட்டை வச்சாலும் அதே தான் சொல்றாங்க. இல்ல துணை முதலமைச்சர் மேல, இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர் மேல சொன்னாலும் ஐயோ சொல்லாதீங்க சொல்லாதீங்கிறாங்க. எந்த துறை, செந்தில் பாலாஜி சொன்னாலும் சொல்லாதீங்கிறாங்க. ஏன் எந்த துறையை பத்தியும் விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா திமுக? சார், அதாவது பதவி என்பது நிரந்தரம் என்கிற நினைப்புல பேசுறாங்க. யாருக்கு பட்டா போட்டு தரல, ஜனநாயக முறையில மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்யக்கூடிய பொறுப்புகளை மறந்து ஆணவமா பேசுறாங்க. இது முடிவெடுப்பு போது 10 மாசம் அவ்வளவுதான். இப்ப நீங்க திரு சேகர்பாபு அமைச்சரான பிறகு கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டதுன்னு சகோதரர் சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடி பாருங்க. அதாவது கோயில் குத்தகை கொடுக்கக்கூடிய நிலங்கள் வேறு, இனாம் நிலம் வேறு. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக வருவாய்த்துறை, மின்சாரத்துறை, வேளாண்மை துறை, நீர்வளத்துறை என்று பத்திரப்பதிவு துறை மூலமாக பதிவு செய்யப்பட்ட நிலங்களை இன்னைக்கு கோயம்புத்தூர்ல, திருப்பூர்ல, ஈரோட்ல ஆயிரக்கணக்கான நிலங்களை இன்றைக்கு அரசு எடுப்பதற்கு அளவீடு செய்யுது. இப்ப அவர்கள் ஏற்கனவே கேடு வெட்டி வீடு கட்டி விவசாயம் செய்து தென்னை மரம் எல்லாம் வச்சு 30-40 ஆண்டுகள் ஆன பிறகு கூட அந்த இனாம் நிலத்தை கோயில் நிலங்கிற பெயரில இன்னைக்கு அரசு எடுப்பதற்கான முயற்சி எடுக்குது. எங்க பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் தொடர்ச்சியா பண்றாங்க. இது மிகப்பெரிய மோசடி. அதாவது நிலவரி கட்டுறாங்க, மின்சாரம் கட்டுறாங்க, நீர்வரி கட்டுறாங்க. இத்தனை துறைகளும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. அப்போ இந்த அமைச்சர் சேகர்பாபு வந்த பிறகு திட்டமிட்டு குறிப்பா எங்க ஊர்லயே வருது, பொங்கலூர் பகுதியிலேயே, கோயில்பாளையம், பல ஊர்கள்ல இது மாதிரி நூற்றுக்கணக்கான நிலங்களை எடுப்பதற்கான நோட்டீஸ் இருக்குது. தொடர்ச்சி விவசாயிகள் அச்சப்படுறாங்க. எல்லாம் அந்த விவசாயத்தை நம்பி லட்சக்கணக்கில் செலவு செஞ்ச விவசாயம். அப்போ அது சேகர்பாபுடைய நோக்கம் என்ன புரியல. இப்போ எந்த குறையும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்கிற மனப்போக்கிலேயே இயங்குறாங்க. சட்டமன்றத்திலே அப்படித்தான், மக்கள் மன்றத்திலே அப்படித்தான், ஊடகங்களே அப்படித்தான். பேசுவதற்கு திமுகன்னு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அப்ப என்ன அச்சம்னா இவர்கள் செய்கிற தவறுகள் மக்களுக்கு சென்றுவிடக் கூடாது. எல்லா துறையிலும் நிர்வாகத்திறனை, நிர்வாகம் என்ன தெரியல முதலமைச்சருக்கு, அது உண்மை. முதலமைச்சருக்கு யாரோ எதிர்த்து கொடுப்பாங்க, கண்ணாடி போட்டுக்குவாரு, டிவி ஷோ மாதிரி, சினிமா ஷோ மாதிரி உட்கார்ந்து ஒரு நாடகம் நடிப்பார். இந்த நடிப்பின் மூலமாகவே மக்களை நீண்ட நாள் நம்ம ஏமாற்றலாம் நம்புறாங்க. நிச்சயமாக முடியாது. 2026 மக்கள் முதல்வராக இருக்கிற ஒரு சாமானியனாக எளிய மனிதனாக இருக்கிற எடப்பாடியார் நிச்சயமாக முடிவு வெட்டுவார். 26 அதிமுக ஆட்சி அமைக்கும் நிச்சயமாக முடிவு வரும். நன்றி சார். நான் திரும்ப